ஒன்றிணைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோட்பாடை நம்ம படிக்க போறோம். இந்த கோட்பாடு எது சம்பந்தமானது அப்படின்னா நீதித்துறை சம்பந்தமானது. நீதித்துறை, அதாவது இந்திய நீதித்துறையின் மிக உச்ச அமைப்பான உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இந்த ஒருங்கிணைப்பு கோட்பாடு பத்தி. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேஸ். அந்த கேஸ்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்ப்புகள் மற்றும் செயல்பாட்டு உத்தரவுகள் இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மாநிலத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அல்லது ஒரு செயல்பாட்டு உத்தரவுகள் கொடுப்பாங்க. அந்த உத்தரவுகள் அதே வழக்குக்கு கீழமை நீதிமன்றமும் கொடுத்திருக்கும். அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த வழக்குகள் அந்த கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளோ உத்தரவுகளோ என்ன ஆகாது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளோடு ஒன்றிணைந்து விடுமே தவிர தனியான செயல்பாட்டிற்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது உயர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்போடு ஒருங்கிணைந்து விடும். அதாவது ஒரு வழக்குக்கு ஒரு தீர்ப்பு தான் இருக்கணுமே தவிர பல்வேறு தீர்ப்புகள் மற்றும் பல்வேறு செயல்பாட்டு உத்தரவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னது யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம். எப்ப சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2000ஆவது ஆண்டு, அதாவது 2000ஆம் ஆண்டு குன்ஹயா மெட் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. கேரள மாநிலம் எதிர் குன்ஹயா மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது அதை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பு கோட்பாடு மிக முக்கியமான ஒன்று. இந்தியா ஒருங்கிணைந்த நீதித்துறையை கொண்டிருக்கு. ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னா என்ன? மாவட்டம் மாவட்ட தலைமை நீதிமன்றத்தையும், மாநிலம் மாநிலத்தின் தலைமை நீதிமன்றமான உயர் நீதிமன்றத்தையும், இந்தியாவின் தலைமை நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தையும் கொண்டிருக்கு. அதனால ஒருங்கிணைப்பு கோட்பாடு மிக மிக முக்கியமாக பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நன்றி.